Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பொக்கெட் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு லேசான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலும் எடுக்கலும். எதுவாக இருந்தாலும் லேசான சூடோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் சீனி, ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், ஈஸ்ட் இது மாதிரி பொங்கி வந்திருக்கும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கிறேன். இது 250 கிராம். 2 டீஸ்பூன் சீனி, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டான ஒரு டோ பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கொறையிடும். இப்போ இதே பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வர போக்கில் பவுலில் ஒட்டாமல் வரும். டோவை உள்ளுக்கு வச்சுட்டு மேலாலையும் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க. அப்போ தான் மாவு மேலால் காயாமல் இருக்கும். இப்போ இதை மூடி 1.5 ஹவருக்கு மாதிரி வச்சுக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வரும். அடுத்து எங்களுக்கு சிக்கன் தேவை. நான் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். பாதி தேசிக்கடை சாறு, 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி 1 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிங்கன்னு சொன்னால் சிக்கன் நல்லா மெரினேட் ஆகி வரும். இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நாங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாம் அதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கோழியிலேருந்து வெளிவர தண்ணியிலே இது நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வரும். அடுத்து 1.5 ஹவருக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பிணைஞ்சு வச்ச மாவு இது மாதிரி டபுள் சைஸில் இருக்கும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இது மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து மாவை இது மாதிரி சின்ன சின்னதாக போல்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து 1 எடுத்த பிறகு மிச்ச மாவை ஒரு டவலால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அடுத்து ஒரு ஒர்க்கிங் போர்டில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பூசாமல் இது மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி ரொட்டி தட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு செய்கிறதுக்கு லேசாக இருக்கும். 2 சைடும் மாவில் பிரட்டிட்டு கொஞ்சம் தடிப்பமாக இந்த ரொட்டியை தட்டி எடுத்துக்கோங்க. இதிலேயே இன்னும் கொஞ்சம் பெருசாக தட்டி ரொட்டி சுட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ஷவர்மா ரோலும் செஞ்சு குறையிலும். அடுத்து ஒரு பேனை நல்லா சூடாக்கிக்கோங்க. பேன் சூடாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரொட்டி ஊதி வரும். இப்போ செஞ்சு வச்ச ரொட்டியை இந்த பேனில் போட்டுட்டு மேலால் இது மாதிரி பபிள்ஸ் வந்த பிறகு மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட்க்கு பிறகு மறுவாள் மற்ற பக்கம் திருப்பிட்டு ஒரு ஸ்பெச்சுலாவால் ரொட்டிக்கு மேலே இது மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த ரொட்டி நல்லா ஊதி வரும். இப்படி ஊதி வந்தால் தான் உள்ளுக்கு அந்த சூடான காற்றெல்லாம் பேய்த்து ரொட்டி நல்லா வெந்தும் இருக்கும். இப்போ இந்த ரொட்டியை வெளியே எடுத்துட்டு ஒரு டவலால் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆறினத்துக்கு பிறகு ரொட்டி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது மாதிரியே எல்லா ரொட்டியையும் உங்களுக்கு தேவையான சைஸில் சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கொருவோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மயோனஸ் எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ரொட்டியை எடுத்து இது மாதிரி கையாலே பிரிச்சிங்கன்னு சொன்னால் லேசாக பிரிப்பற்றும். இது உள்ளுக்கு ஒரு சலடில் வச்சிருக்கிறேன். அதோட நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற சிக்கன், அதே மாதிரி 2 துண்டு வெங்காயம், தக்காளி, குக்கும்பர் எடுத்திருக்கிறேன். இப்போ எங்களோட பொக்கெட் ஷவர்மா ரெடி ஆகிருச்சு. இதே நீங்கள் ஷவர்மா ரோல் மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கொறையிலும். கட்டாயம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.